வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன், எரர் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேளுங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன். ஓகே, முதலாவது இந்த மாயன் டிஸ்கஷன். மாயனை பொறுத்த வரைக்கும் இந்த மாயனோட ஃப்ரெண்டு ஹரி, அந்த ஹரி ஃபேமிலி பற்றி டிஸ்கஷன். ஹரி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த ஹரி அப்படின்ற அந்த நபருக்கு படிப்பு ஏறல. அவன் 7ஆம் 8ஆம் கிளாஸே ஸ்கூலை விட்டு நின்றுட்டான். அந்த டைமில் ஒரு லவ்வு, அதை வந்துட்டு டீச்சர்கிட்ட சொல்லி டீச்சரை வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணல. அந்த வயசில் தோதே ஆகாது, இவன் ஏதோ தான் நினச்சிக்கிட்டான். அது இல்லாமல் படிப்பு ஏறல அப்படின்றது தான் முதல் காரணம். அடுத்தது அவங்க ஃபேமிலியில் ரொம்பவே வறுமை. ஓகே, 2 பொண்ணுங்க 2 பசங்க. அது இல்லாமல் அவங்க அப்பா வந்துட்டு கூலி வேலை தான் செய்வா. அப்படி அதனால் ரொம்ப வறுமையாக இருக்கிறனாலையும் ஸ்கூல் விட்டு நின்றுட்டு வேலைக்கு போனான். அதுக்கப்புறம் வீட்டிலே இப்போ தொழில் பார்த்துட்ருக்கான். சரி, இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க டேடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுவார், தச்சு வேலை செய்வா. அப்படி அதுக்கப்புறம் அவரே துணி துவைப்பா. அப்படி அப்புறம் சமைப்பா. அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு மாயா என்ன நினச்சிட்டா அப்படின்னா, ஹரி அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஜிடி நாயுடு, ஒரு வில்லேஜ் சயின்டிஸ்ட்டு, என்னம்மா தோது பார்க்குறாரு அப்படின்னு அவன் நினச்சிட்டான். அப்படி கிடையாது, ஒரு வில்லேஜ். ஓகே, அதுவும் இந்த ஹரி வாழக்கூடிய பகுதியெலாம் இன்னும் ஓரளவு வில்லேஜ் தான் அப்போல்லாம். அந்த வில்லேஜ் அப்படின்றப்ப அங்கே படித்தவங்களே பார்த்திங்கன்னா 4 பேருக்கு ஒருத்தர் தான் படிப்பாங்க. ஓகே, அதுவும் இந்த பண்ணையார், இந்த கொஞ்சம் காசு வச்சுருக்கவங்க மட்டும் தான் படிப்பாங்க. ஓகே, அவன் ஒரு 4-5 பேரில் ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டு இவர் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டான். ஆனால் இதுவே சிட்டிலாம் போனேன்னு வச்சுங்க, ஒருத்தர் 10-15 பிஸ்னஸே பண்ணுறாங்க. நிறையா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு சில பேர் தோதாகிறப்போ அவங்க சாதாரணமாக எல்லா வேலையுமே செய்வாங்க. ஓகே, அதனால் இந்த ஹரி அவங்க அப்பா பொறுத்த வரைக்கும் அவர் பேர் வீமனு, இங்கே பஜாரில் தான் மூட்டை தொகுறா. அப்படி அவர் ஒரு டீமோட்டிவேஷனாக இருக்கிறாரு. அதாவது ஆகாதுங்க, நடக்காதுங்க, தோதாகாதுங்க அப்படி சொல்லியே ஓரளவு தோது பார்க்கலாம் அப்படின்றனாலேயே அது ஒரு டீமோட்டிவேஷனாக அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையாக இருக்குது. அது தோதாகாது. அடுத்து அவங்க அண்ணன் ஒருத்தருக்கான் அருள்னு, அவன் நம்மளை தான் ஒரு போட்டியாளனாகவும் ஒரு பொறாமையாளராகவும் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அவங்க அண்ணனுக்கும் எனக்கு அந்த சம்மந்தமே கிடையாது. மாயனுக்கும் அருளுக்குமே அந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே, ஹரி அவங்க ஃப்ரெண்டு, அவங்க ஓகே அப்படின்ற ஒரு கான்செப்டு தான். ஓகே, அதனால் அந்த அருள் நேற்று கூட மூவி புக் பண்ணுறப்போ ராக் ஸ்டார் ஸ்டூடியோவில் பயங்கரமான எரர். அது ஒரு பேர் 1,00,000 பேர் வச்சுருப்பாங்க. அதனால் 1,00,000 பேரும் எரர் கிடையாது, ஒரே ஒரு நபர் மட்டும்தான் எரரு. ஓகே, அதனால் அந்த அருளும் சரியில்லை, அவங்க அப்பாவும் சரியில்லை. அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனு அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அவங்க அனுசரிச்சிருந்தாங்கன்னா எல்லா இடமும் சொர்க்கம்தான். ஓகே, அவங்க ஃபேமிலியில் ஊருப்பட்ட எரரு. இதில் வேற வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அக்கா ஓடி போயிடுச்சு, அதுக்கு சமுதாயம் தான் காரணம், முருகன் தான் காரணம், அவங்க தான் காரணம். அது இல்லாமல் இங்கே இப்படி நிலமை இப்படி இருக்குது, எங்கள் பாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டில் எவ்வளோ செலவாகுது. அட கொடுமையா, இவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுக்குமே இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஓகே, நேற்று அவங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாம் விசாரித்தேன். அப்போ தான் எல்லாம் தகவலுமே கிடச்சிது. ஓகே, இதில் வேறு பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி அவங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை இன்னலுக்குமே காரணம், முழுக்க காரணம் அவங்க குடும்பத்தை சார்ந்த நபர் மட்டுமே. அதை அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அதை புரியாமல் இவங்களும் சொல்லிகிட்ருக்குறான். இவனுக்கெல்லாம் எவ்வளோ வகையில் தோதாக அமைஞ்சிருக்கு சூழ்நிலை, அதை சரியாக பயன்படுத்திக்காமல் இவன் இருக்கிறவங்க எல்லாத்தையும் குறை சொல்லிகிட்ருக்கிறான். அதனால் நான் சொல்லக்கூடிய அந்த தகவலை இந்த ஹரிக்கிட்ட கொண்டு போய் எப்படியா சொல்லிடுங்க. அவனுக்கு நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுக்குமே முழுக்க யார் காரணம் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் காரணன்றது அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடுங்க. ஓகே, அப்போ தான் அவன் நம்மளே துன்புறுத்த மாட்டான். ஓகே, ஏன்னா இவன் வந்துட்டு ஏதோ பெரிய யோகியனாக இருக்கிற மாதிரியும் மற்றவங்கெல்லாம் பெரிய அநியாயம் பண்ணுற மாதிரியும், அதனால் இவன் வந்துட்டு என்னோடய நியாயத்தை நான் கேட்குறேன் அப்படின்ற நிலையில் துன்புறுத்துகிறான். அதனால் இவன்கிட்ட போய் தெளிவாக சொல்லிடுங்க, உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுக்கும் உங்கள் ஃபேமிலி தான் காரணம், உங்கள் ஃபேமிலி நீ சரி செய்ய, மற்றவங்களை பார்த்துட்டு நீ ரோதனை பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு அவன்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல் லாஸ்ட் ஸ்டூடியோ டிஸ்கஷன். லாஸ்ட் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஆத்மநிலை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, யதார்த்த ரீதியாக ஒரு இயக்குனர் அப்படின்ற ஒரு நிலையில் நிறைய லொக்கேஷனுக்கு போகணும். ஓகே, இப்போ எல்லா டைமுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு லக்ஸுரியான ஒரு ஹோட்டலு, ஏசி ரூம் ஃபெசிலிட்டி,
அப்படி இருந்தால் மட்டும்தான் பேப்பர் பேனாவில் டைலாக் எழுதுவேன், கதை எழுதுவேன், ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவேன் அப்படின்றதெல்லாம் ஒரு சூழ்நிலையை பொறுத்து. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு வைரமோ தங்கமோ முத்தோ எங்கே இடத்துக்கு போனாலும் அதோட வேல்யூ தான். அது வேல்யூ மாறாது. ஓகே, அதனால் என்னால் வந்துட்டு எவ்வளோ மூவிஸ் வேணால் புக் பண்ண முடியும், எவ்வளோ வகையான போது பார்க்கலாம். ஆனால் என்ன ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு டீமோட்டிவேஷனில் ஒரு மோட்டிவேஷனில் இயங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது எங்கப்பா இதெல்லாம் தோதாகும், இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் எப்படி அப்படிலாம் பேசினா ஓகே உடனே இன்னும் ரொம்ப அதிகமான ஒரு உற்சாகத்தில் செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உளவியல் கருத்து இருக்குது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த பாரதியார்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் வாழ்ந்திருந்தார். அவர் வாழ்ந்த காலத்துலலாம் மிகப்பெரிய ஒரு வறுமை நிலை, துன்பம் அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு இருந்தது. ஓகே, ஆனாலும் அவரோட பாடல்களில் அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, எந்த ஒரு வகையிலுமே அந்த மாதிரி பாரதியார் வந்து அழுதார், வேதனைப்பட்டார், சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்பட்டார் அப்படின்றலாம் அவர் எழுதவே கிடையாது. ஓகே, அவரெல்லாம் பயங்கரமாக தான் எழுதியிருக்காருனால நல்லபடியாக தாங்க வாழ்ந்தோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் சரியாக தான் இருக்குது. நல்லா வீரமாகவும் நல்ல ஒரு தைரியமாகவும் தான் அவர் பாடல் எழுதினார். ஓகே, ஏன் அப்படின்னா அவர் ஒரு இந்த மாதிரி தியானம்லாம் பண்ணுவார், சித்த நிலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் ஒரு சரியான ஒரு எழுத்தாளர், சரியாக ஆத்ம நிலையை புரிஞ்சிருக்கார். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வறுமை இருக்குன்னு சொன்னால் அது இன்னும் திரும்ப அதிகம்தான் ஆகும். ஓகே, அதனால் வறுமை நிலையெல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னால் மட்டும்தான் அது இன்னும் சரியாகும். அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே ஓரளவு நல்லா போதாக ஒரு லைஃப் ஸ்டைல் அமைப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிடையாது, ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மோட்டிவேஷனாக தான் இருக்கணும், பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஓகே, ஒரு டீமோட்டிவேஷனில் திரும்ப ஒரு ஆக்டிவேஷன் ஆகணும்னா நினைக்காதீங்க. ஓகே, எல்லோரும் ஆஃப் ஆகிடுவாங்க. ஓகே, அதனால் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தோது பார்க்கலாம், காசு மட்டும் இருந்தால் போதும். ஓகே, அதனால் காசு ரெடி பண்ணுங்கள், மற்றெல்லாம் நான் உங்களுக்கு தோது பார்க்குறேன். ஓகே, சரி, அடுத்த தகவல். எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பாவோட ஆத்மநிலை நிறைய எரராக இருக்கிறனால தான் 2 பேரும் வேலைக்கு வச்சேன். ஒருத்தர் ராஜேந்தர், இன்னொருத்தர் ராமன் சொல்லிட்டு. அவங்களுக்கு ஓரளவு கேஷ் கொடுத்து அவங்க தோது பார்ப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நான் கேஷ் கொடுக்குறேன், லட்சக்கணக்கில் காசு கொடுப்பேன். அதனால் எங்கள் அப்பாவுக்கு அப்பப்போ போய் அட்வைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அவர் திருந்துவார். அதே மாதிரி எங்கள் மம்மியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி கம்பெனியில் கூடிய கேர்ள்ஸ் தான் ஓரளவு தோது பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் என்ன இதுன்னு தோது பாருங்கள், நிறைய ஆத்மநிலை எரராக இருக்குது. அதனால் ஓரளவு தோது பார்த்துக்குங்க. சரி, அடுத்த தகவல். ஆக்ட்ரஸ் நயன்தாரா டிஸ்கஷன். இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே இந்த ஆக்ட்ரஸ் நயன்தாரா தான். ஓகே, இந்த மாயனுக்கு வந்துட்டு லவ் உணர்வு ஏற்படுத்தி பயங்கரமான ஒரு சேதாரத்தை ஏற்படுத்திடுச்சு. அவங்க ட்ராக்கில் போயிட்டு இருந்தாங்க, அந்த பாதையிலே பயணிச்சிருந்துருக்கலாம். ஓகே, அந்த ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்க கேட்டால் இந்த மாதிரி டிஎம்கே அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்ட்ரஸ் நயன்தாராவுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடாக மாறிடுச்சு. யாருக்காவது மனசு உடையுது, வேதனையாக இருக்குது, சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ட்ரஸ் நயன்தாரா தான் காரணம். அவங்க ஆத்மநிலையை வந்துட்டு ஒரு அளவு ஜீரோ பண்ணுவாங்க, ஜீரோ பண்ணுறது இல்லாமல் மைனஸும் பண்ணுவாங்க. ஓகே, நான் கூட நினச்சேன் எப்படியாவது கேரளாவில் ஒரு 100 மூவி புக் பண்ணலான்னு நினச்சேன். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, தோதாகாது. ஏன் அப்படின்னு நல்லா ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் டிஎம்கே பக்கம் போயிட்டாங்கன்னா அது ஒரு அளவு ஒரு கொஸ்டினாக இருக்குது. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏங்க நிராகரிக்கும் அப்படின்னா, எனக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் எதோ சண்டை போட்டுக்கிறாங்க, எனக்கு அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். ஓகே, இவங்களும் ஒரு உயிர் மாதிரி தான். சரி, ஓகே, நல்லது செஞ்சால் நல்லது. ஓகே, ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க ஏதோ ஒரு ஆத்மநிலையிலே நிறைய எரர் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றப்போ உதயநிதி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தலைவர் இப்போ ஒரு மக்களுக்கு ஒரு 1000 கோடி, 4000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடியில் நல்லது செய்யலாம். ஆனால் அவ்வளோ காசு செலவு செய்கிறதுக்கு யார் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்காங்க? அவங்க 1 கோடி ரூபா செலவு செஞ்சால் போதும், மித்த காசுலாம் லாபம். 1000 கோடியும் லாபம், 4000 கோடியும் லாபம். ஓகே, எதுக்கு இதெல்லாம் செலவு பண்ணணும்? அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து ஏதோ தொழிலில் அப்படின்றனா கூட அதை தான் சூழ்நிலை பொறுத்து. மக்கள் வரிப்பணத்தில் எங்கேயா விளாட்றீங்க? எல்லாம் இருக்கவங்களாம் கூமட்டைன்னு நினச்சிக்கிறாங்க. அங்கே தான் ஒரு தீங்காகுது. ஓகே, இவங்க சொந்த காசில் இவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு 4000 கோடி செலவு பண்ணுறதுக்கு ஓரளவு தோதாகலை. சரி, ஓகே, ஏதோ ஒரு 10 கோடி 20 கோடி செலவு பண்ணுறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஓகே, அது அவங்களோட தனிநிலை ஒரு கான்செப்ட்டு. ஓகே, ஆனால் இவங்க பொதுத்தளத்தில் வந்துட்டு நான் கூட யோசித்தேன், என்ன எப்போ பார்த்தாலும் துன்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் ஒரு 1% அவங்க நல்லது பண்ணாலே போதும். ஓகே, 1% நல்லது செஞ்சால் போதும், 1%
அந்த கேஷ் செலவு பண்ணால் போதும். அதை கூட செலவு பண்ணாமல் ஒருத்தர் மட்டும் டார்கெட் செஞ்சு அவங்களுக்கு வந்து எவ்வளோ காசு வேணால் செலவு பண்ணுவாங்க. நான் கூட யோசிச்சேன், ஏன் எனக்கு ஒரு நல்லது பண்ண நினச்சி ஒரு 10 லட்சம் 5 லட்சம் காசு தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்காக எரர் ஏற்படுத்துறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் எனக்கு ஒரு வியப்பாகவே இருந்தது. ஏன் அப்படின்னா, நானும் நிறைய டைம் அவங்ககிட்ட கேஷ் கேட்குறப்போ, சரி ஒரு 5 லட்சம் தானே 10 லட்சம் தானே, சரி காசு கொடுத்துருந்தா நானும் ஓரளவு தோது பார்த்துருப்பேன். ஆனால் எனக்கு தீது பண்ணுறதுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அந்த கான்செப்டே சரி கிடையாது. ஓகே, ஆனால் இருந்தாலும் உதயநிதி இந்த மாதிரியான சில களங்கம் சார்ந்த எரர் சொல்கிறது எல்லாமே ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா சேத்திலே முளைத்த செந்தாமரை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டைரக்டராகவும் சொல்கிறேன், உங்களுக்கு நான் ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸ்லாம் ஓரளவுக்கு தோது பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் மூவியில் புக் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக ஒரு உண்மையாக இருக்கணும், கொஞ்சம் பதமாக இருக்கணும். அதே மாதிரி கீர்த்திகா உதயநிதிக்கும் நான் சில மூவிஸ் எல்லாம் புக் பண்ணுறேன். ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸும் தோது பார்க்கலாம். ஓகே.